ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் விரும்பும் சமையல். இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்டியான பாகற்காய் கூட்டு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாமா? இந்த ஒரு பாகற்காய் கூட்டு மட்டுமே போதும். சாதத்தில் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நீங்கள் முட்டையோ அப்பளமோ வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நான் ஒரு 3 பாகற்காயை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் சீடெல்லாம் எடுத்து வெளியில் போட்டுருங்க. அதுக்கப்புறமா அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 15 சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயமும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் புளி ஊற போட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம கடாயில் ஆயில் விடலாம். இப்போ நம்ம இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுருக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு இதில் ஆட் பண்ணலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் நம்ம இதில் ஆட் பண்ணலாம். ஒரு 10-15 சின்ன வெங்காயம், அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் கொஞ்சமாக வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். அதுவும் நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாகற்காயை நம்ம இதில் ஆட் பண்ணலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கி எடுத்துடுங்க. லோ ஃப்ளேம் அல்லது மீடியம் ஃப்ளேம். ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வதக்குனீங்கன்னா அடி பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இதில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை நம்ம மூடி போட்டு அப்படியே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம். அப்பப்போ நீங்கள் இதை திறந்து கிளறி விட்டுடுங்க. இப்போ 2 கைப்பிடி அளவு தேங்காயை இன்னொரு கடாயில் போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறமா ஒரு 3 வெள்ளைப்பூண்டு இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை நல்லா வறுக்கலாம். நம்ம அந்த தேங்காய் கலர் சேஞ்ச் ஆகி வருது வரைக்கும் நல்லா வறுத்துடுங்க. தேங்காய் நம்ம வறுத்து இதில் சேர்க்குறதுனால அந்த பாகற்காய் கூட்டு டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அது அடுத்த நாள் இருந்தாலும் அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும், நல்லா சுவையாக இருக்கும். இப்போ நமக்கு பாகற்காய் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். நம்ம இதில் இது வரைக்கும் தண்ணி எதுவுமே சேர்க்காம தான் நம்ம இதை நல்லா மூடி வச்சு அப்பப்போ திறந்து இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க. அப்புறமா நம்ம வறுத்த தேங்காயை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஆட் பண்ணுங்கள். அது மிக்ஸி ஜாரையும் கழுவி அந்த தண்ணியில் ஆட் பண்ணிவிடுங்க. அப்புறமா நம்ம புளி ஊற வச்சுருந்தோம்ல அந்த தண்ணியை நம்ம இதில் சேர்த்து விடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த டைமில் மசாலா நம்ம ஆட் பண்ணலாம். நான் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்க்குறேன். காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிடுங்க. அப்புறமா மல்லித்தூள் அதுவும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. அப்பப்போ அந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க. இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் உப்பு இந்த டைமில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நமக்கு இந்த கூட்டிலேருந்து நமக்கு ஆயில் பிரிஞ்சு வரும். ஆயில் பிரிஞ்சு வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆயில் நல்லா பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம். நான் இன்னொரு பாத்திரத்தில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பாருங்கள். சூப்பரான பாகற்காய் கூட்டு ரெடி ஆகிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் சாதத்தில் இதை வச்சு நீங்கள் சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்த நாள் இருந்தாலும் நல்லாயிருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.